ஒவ்வொரு செகண்டும் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு தான் இருக்காங்க. புகைப்பிடிக்கிறது அதிகமாகிறதுனால நுரையீரல் பாதிக்கப்படுது, வாழ்நாள் குறையுது, இது போல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த ஒரு கம்பெனி மட்டும் ப்ராஃபிட்டை கவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த கம்பெனி தான் ஐடிசி. ஒவ்வொரு புகைக்கும் பின்னாடியும் இழப்புக்கும் பின்னாடியும் இந்த கம்பெனி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, வெறும் நோயை விற்று மட்டும். யாருக்கிட்டையாவது ஐடிசி பற்றி கேட்டிங்கன்னா நிறைய மக்கள் காமனாக சொல்கிறது சோப், பிஸ்கட், ஆட்டா ஹோட்டல்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இதனால இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாகலை. ஐடிசியோட உண்மையான இதயம் எப்போவுமே டொபாக்கோ பிஸ்னஸ் தான். பல ஆண்டுகளாக சிகரெட்ஸ் தான் ஐடிசியோட பணம் காய்க்கும் மரம்னே சொல்லலாம். இன்றைக்கி கூட ஐடிசியோட பிராண்ட்ஸ் கோல்டு ஃப்ளாக் அண்ட் கிளாசிக் என்ற பிளேயரில் இந்தியா ஃபுல்லாக சிகரெட்ஸை விற்றுட்டு தான் இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நோய் உருவாக்குறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட இறப்புக்கு காரணமாகவும் இருக்குது. இது ஐடிசிக்கு இந்த ரிஸ்க் தெரியாமல் எல்லாம் இல்லை, ஆனாலும் பணம் உள்ள தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 10லிருந்து 13 லட்சம் மக்கள் வரைக்கும் இந்த டொபாக்கோ ரிலேட்டடான நோயினால் பாதிக்கப்படுறாங்க. 2023லிருந்து 2024 வரைக்கும் ஐடிசியோட 69,446 கோடி வருமானத்தில் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே சிகரெட் பிஸ்னஸில் இருந்து மட்டும்தான் வருது. சிகரெட்ஸ் மட்டும்தான் 40லிருந்து 44% வரைக்கும் ஐடிசியோட ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் இதில் தான் 80% மேலே லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நிறைய லாபம் இந்த டொபாக்கோ பிஸ்னஸில் இருந்து மட்டும்தான் வருது. அவங்களோட ஹோட்டல், ஃபுட், மற்ற பிஸ்னஸ் எல்லாமே சிகரெட்ஸில் இருந்து வர வருமானத்தை வச்சு தான் க்ரோ ஆனது. ஐடிசி சிகரெட்ஸில் இருந்து வர அதிகப்படியான ப்ராஃபிட்டை தான் மற்ற பிஸ்னஸில் முதலீடு பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. என்னதான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் டைட்டாக இருந்தாலும், சிகரெட்ஸுக்கு அதிகப்படியான டேக்ஸஸ் போட்டாலும், மக்களோட டொபாக்கோ அடிக்ஷன்னால ஐடிசியோட சிகரெட் சேல்ஸ் ரொம்பவும் ஸ்டடியாக இருக்குது. அதே சமயம் வருஷம் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஐடிசி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பின்னாடியும் ஏதாவது ஒரு ஃபேமிலி வலியோடு தான் இருக்காங்க. தன்னோட டாட்டரோட மேரேஜை பார்க்க முடியாத அப்பாவாகட்டும், குழந்தைகள் தன்னோட பேரண்ட்ஸை இழக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிகரெட்ஸ்னால நோயும் உருவாகுது. 2022 வந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட் படி டொபாக்கோனால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 13 லட்சம் மக்களுக்கு மேலே இழக்கிறாங்க. இந்த இழப்புகளினால இந்தியாவோட ஜிடிபி மட்டும் கிட்டத்தட்ட 1% வரைக்கும் பாதிக்கப்படுது. ஒரு பக்கம் கம்பெனி அவங்களோட growth-ஐ செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தா அது வேற ஒரு கதையை சொல்லுது. நோயினால் அவதியுற மக்கள், அதனால இறக்கிற மக்கள்னு இந்த டொபாக்கோ சொசைட்டியில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனாலும் இந்த ஐடிசியோட மிஷன் தொடர்ந்து ஓடிட்டு தான் இருக்குது. ஐடிசி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிகரெட் கம்பெனி மட்டும் கிடையாது, நாங்கள் நூடுல்ஸ், பிஸ்கெட், சோப், ஹோட்டல், ஐடி சர்வீஸை செல் பண்ணுறோம்னு. ஆமாம், எஃப்எம்சிஜி அண்ட் ஹோட்டல் பிஸ்னஸோட ரெவன்யூ க்ரோ ஆகியிருக்கு. ஆனால் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், சிகரெட்ஸ் தான் ஐடிசியோட முதுகெலும்புனே சொல்லலாம். இதுதான் ஐடிசியோட லாபத்தை தாங்கி பிடிக்கிற தூணுன்னு சொல்லலாம். ஐடிசியோட டொபாக்கோ ப்ராஃபிட் தான் அவங்களோட மற்ற பிஸ்னஸுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்குது. சிகரெட் இல்லைனா ஐடிசியும் நார்மல் ஒரு ஃபுட் கம்பெனி தான், இவ்வளோ பெரிய கம்பெனியெல்லாம் கிடையாது. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும், ஐடிசி சிகரெட்ஸை மட்டும் விற்கல, டிசீஸையும் சேர்த்து தான் விற்கிறாங்க. டொபாக்கோ அடிக்ஷன்ன்றது எழுதப்பட்டதெல்லாம் கிடையாது, உங்களால் ரீரைட்டும் பண்ண முடியும்.